இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா முட்டை குழம்பு தாங்க வச்சோம். முட்டை குழம்பு வச்சுருந்தோம், ரொம்ப நல்லா இருந்ததுங்க. முட்டை குழம்பு வச்சு எல்லாம் சாப்பிட்டோங்க. இது எப்படி செஞ்சோன்னு பார்க்கலாம் வாங்க. 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க, 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, 20 பல் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஜாரில் சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாங்க, தக்காளி சேர்த்திக்கலாங்க. 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்க அதையும் சேர்த்திக்கலாங்க. மிளகு 1 ஸ்பூனு, சீரகம் 1 ஸ்பூன் சேர்த்திக்கிறேங்க. இது தனியாக அரைச்சிக்கலாங்க. இது கூடவே 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்து அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. அடுப்பில் கடாய் வச்சுக்கலாங்க. ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காயட்டுங்க. எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. கடுகு வெடிக்கட்டுங்க. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த பெரிய வெங்காயத்தை சேர்த்திக்கலாங்க. எல்லா பெரிய வெங்காயத்தையும் சேர்த்திக்கலாங்க. கருவேப்பிலை தழை சேர்த்திக்கலாங்க. கருவேப்பிலை தழை சேர்த்தி நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. நல்லா வணங்கி வரட்டுங்க. இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கிறேங்க, 2 ஸ்பூன் இருக்குங்க. இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வணக்கிக்கலாங்க. நல்லா வணங்கி வரட்டுங்க. பாருங்கள், நல்லாவே வணங்கிருச்சு பாருங்கள். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கிளறி விட்டுக்கலாங்க. அடுத்து மஞ்சள்தூள் தாங்க, 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்திக்கலாங்க. மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. பச்சை வாசம் போகட்டுங்க. அந்த அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. நல்லா எண்ணெயிலே இந்த வெங்காயமெல்லாம் நல்லா வணங்கட்டுங்க. மஞ்சள்தூள் பச்சை வாசமெல்லாம் போகட்டுங்க. பாருங்கள், நல்லா சிம்லேயே வச்சு வணக்கிக்கலாங்க. அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தக்காளி வெங்காயமெல்லாம் சேர்த்திக்கலாங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. நல்லா சுண்டை வணங்கட்டுங்க. பாருங்கள், நல்லா சுண்டை வணங்கிட்டுங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாங்க. உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. தண்ணியெல்லாம் நல்லா வத்துட்டுங்க. சட்டியில் ஒட்டாத மாதிரி நல்லா நம்மளுக்கு தனியாக பிரிஞ்சு வரணுங்க. பாருங்கள், நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. அடி பிடிக்காமல் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்து கிளறிக்கலாங்க. இப்படி நம்ம சுண்டை வச்சு செய்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், ஓரளவுக்கு நல்லாவே வத்திருச்சு பாருங்கள். தண்ணியெல்லாம் நல்லாவே வத்திருச்சு பாருங்கள். சட்டியில் ஒட்டல பாருங்கள். நல்லாவே தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். தண்ணி சுண்டிடுச்சு பாருங்கள். அடுத்து நம்ம குழம்பு நம்மளுக்கு எவ்வளோ தேவை அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. ரொம்பவும் தண்ணி ஊற்ற வேண்டாங்க. இது 4 பேர்த்துக்கான குழம்புங்க. நம்ம பொருள் எவ்வளோ சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா தாங்க கரெக்டாக இருக்கும். தண்ணி அதிகமாக சேர்த்துனா நல்லா இருக்காதுங்க. தண்ணி ஊற்றி நல்லா கொதி வருது பாருங்கள். கொஞ்சம் அடுப்பு கம்மியாகவே வச்சு கொதி வர விட்டுக்கலாங்க. நல்லா கொதிக்குது பாருங்கள். எண்ணெயும் தண்ணியும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். அடுத்து ஒரு முட்டை உடச்சி வச்சுருக்கேங்க. அது நல்லா கலக்கி விட்டுட்டு ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. முட்டையை உடச்சி ஊற்றுனதும் ஒரு கலக்கிக்கலாங்க குழம்புல. அப்போ தான் முட்டை எல்லாம் ஒரே பக்கம் இல்லாமல் எல்லா பக்கமும் கலந்து நல்லா வருங்க. இல்லைன்னா ஒரே பக்கமும் முட்டை வெந்து வந்துடுங்க. அதனால் இப்படி கலக்கி விட்டுக்கலாங்க. முட்டையும் வெந்துருச்சுங்க. அடுத்து 4 முட்டை தனியாக வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கேங்க. அந்த முட்டையை சேர்த்திக்கலாங்க. முட்டையை சேர்த்து அடுப்பில் ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே விட்டுறலாங்க. சிம்லேயே விட்டால் முட்டையும் சேர்ந்து நல்லா அந்த குழம்பு சாரெலாம் இறங்குங்க. உங்களுக்கு நல்லா 2ஆக வேணால் கூட நீங்கள் வெட்டி போட்டுக்கலாம். இல்லை முழு முட்டை வேணால் கூட அப்படியே போட்டுக்கலாங்க. நான் முழு முட்டையாக தாங்க அப்படியே போட்டிருக்கேன். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. பாருங்கள், நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. சுவையான முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க.